ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோகிதை அட வேற ஸ்ப்ரே இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. கான்சன்ட்ரேட் கோபி, மைண்ட் சுத்தர கூடாது. கோபி கான்சன்ட்ரேட். டேய் என்ன பண்ணிட்ட கோபி? கான்சன்ட்ரேட் பண்றா. கான்சன்ட்ரேட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ற கோபி. கமான் கோபி, கமான் வந்து தொலைடா. சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு. யார் இவரு? எதுக்காக பண்றாரு? அவர் நேஷனல் கேமுக்கு ரெடி ஆறாரு. அப்படின்னா விளையாட்டு கிரிக்கெட்டா? இல்லைங்க. ஃபுட்பாலா? அதுவும் இல்லைங்க. இல்ல குத்து சண்டைக்கு போறாங்களோ? அதுவும் இல்ல. என்னது எல்லாத்துக்கும் இல்லன்ற? இல்ல ரெஸ்லிங்காவது போறாங்களா? அட இதுவும் இல்லையா? அதுவும் இல்லையா? அப்படின்னா விளையாட போறாங்க. தயிர் பாட்டி. அது தயிர் பாட்டியா? அப்படின்னா என்ன விளையாடுறா? அப்படின்னா என்ன விளையாட்டா? வா காட்டுறேன். கொடி கொடியா பணம் கொட்டி கொடுத்தாலும் வருமா இந்த சந்தோஷம். அருமணியான ஓடியது பார்க்கும் ஒளியும் ஒளியும் ஆனந்தம். தமிழால் இணைந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். 90ல என்ன இருக்கு 3வது எபிசோட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற விளையாட்டு தயிர் பாட்டி. அடடே தயிர் பாட்டி விளையாட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி சொல்றதுக்காக தானே இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். நிறைய பேர் விளையாடிருப்போம், சில பேருக்கு தெரியாம இருக்கும், சில பேர் இந்த விளையாட்டை அந்தந்த பேர்ல வேற பேர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தயிர் பாட்டி விளையாட்டை எப்படி விளையாட போறோம் வாங்க பார்க்கலாம். இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு நீங்களும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த விளையாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு போன்ல விளையாடுறதாங்க விளையாட்டு, வெளியே வந்து பசங்களோட சேர்ந்து சந்தோஷமா விளையாடுறதாங்க விளையாட்டு. அப்படி ஒரு விளையாட்டு தான் தயிர் பாட்டி. இந்த தயிர் பாட்டி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டுல எத்தனை பேர் விளையாடணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எத்தனை பேர் வேணா விளையாடலாம். இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் கை கோத்துக்கிட்டு கும்பலா நிக்கணும். அதுல ஒருத்தர் மட்டும் தயிர் விக்கிற பாட்டியா நடிக்க போறாங்க. அந்த கை கோத்துட்டு நிக்கிறவங்க தான் வீடு. இந்த பாட்டி போயிட்டு அந்த வீடு எவ்வளோ அப்படின்னு கேட்கணும். அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டி போயிடும். அந்த பாட்டி போன உடனே இவங்க கொஞ்சம் பெருசாவாங்க. திரும்ப அந்த பாட்டி வந்து இந்த வீடு எவ்வளோ அப்படின்னு கேட்கும். அப்போ ஒரு ரேட் சொல்லுவாங்க. திரும்பவும் அந்த பாட்டி போயிடும். திரும்ப இவங்க கொஞ்சம் பெருசாவாங்க. திரும்ப அதே மாதிரி விலை கேட்பாங்க. அந்த பாட்டிக்கு எப்போ இந்த வீடு பிடிச்சிருக்கோ அப்போ அந்த வீட்டை விலைக்கு வாங்கும். அப்படி விலைக்கு வாங்கிட்டு அந்த பாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அந்த பாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கலக்க காய வைக்கும். அதாவது நிலக்கடலை காய வைக்கும். அந்த வீடா நிக்கிற ஒவ்வொரு பசங்களும் எனக்கு ஒரு கலக்கா கொடு பாட்டி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பாட்டி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றோம். இந்த பாட்டி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பசங்க எல்லாரும் அந்த கலக்காவை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படி அந்த கலக்காவை எடுத்துட்டு போற ஒவ்வொருத்தரையும் இந்த பாட்டி தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து அவங்க எவ்வளவு கலக்கா எடுத்துட்டு போனாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அடிய செமையா பகிர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த விளையாட்டோட முடிவும் கூட. இந்த விளையாட்டை நம்ம பசங்க எப்படி விளையாடுறாங்க நீங்களே பாருங்க. பாட்டி பாட்டி கலகா இருந்தா கொஞ்சம் கூட நீ போண்டாட்டி அலோகுது அந்த மலையில போய் துணிங்களே எனக்கு குத்திங்களா மொக்க சொல்ல வேசியே போடா. பாட்டி பாட்டி கொஞ்சம் கலகா கூட. நீ புள்ளிய மொக்க சொல்ல வேசி துணிங்களே என் பூனை வந்து அம்போடு பாத்தீங்க குத்திங்களாடா. பாட்டி பாட்டி கொஞ்சம் கலகா விடு பாட்டி. நீ போண்டாட்டி சோறாகி நண்டு போய் வெச்சு துணிங்களே என் பூனை வந்து பாத்தீங்க குத்திங்களா. ஓட முடியாது போடா. பாட்டி ரெண்டு கலகா கூட பாட்டி. நீ
ஏய் அப்படியே ஊத்த லூசு கையில வேற முண்டு ஊத்துங்க வேற அப்படியே ஊத்துக்கங்க பாட்டி மாங்காய் குடு பாட்டி குடு பாட்டி மாங்காய் வேணுமா இப்படினே சாப்பிடு கலவை ஊத்துறேன் பாத்துக்குங்க நான் போய் தயிர் வித்துட்டேன் வரேன் தயிர் கொஞ்சோண்டு ஊத்தி நேத்து போறேன் தயிர் வாணி கேவி இடுப்பு வந்து குச்சே ரெண்டிங்கன்னா என் கையில மாட்டுட நீ ஐயா பாட்டி ஒண்ணுதான் பாட்டி பாட்டி ரெண்டு தாடி பாட்டி அப்ப மூணு என் முதுவேல ஆச்சு அது திரும்படா அடிக்கிறாளே எல்லாரும் கூத்துனாங்க பாட்டிய வயசான காலத்துல டீ கடை சேனல் வச்சுக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேவியர் சுனாமி கொடி கொடியா பணம் கொட்டி கொடுத்தாலும் வருமா அந்த சந்தோஷம்